இரவில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், தூக்கத்தில் மூழ்கியிருப்பார்கள். எங்களுடைய தண்டனை அந்த நேரம் வெறும் என்பதை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிறார்களா? சுனாமி நமக்கு எப்படி செல்லிப்போட்டா வந்தது? முதலாம் சுனாமி, பூகம்பங்கள் எல்லாம் செல்லிப்போட்டா வருகிறது. வெள்ளம் திடீரென அழி தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த நேரையில் அந்த வேளையில் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை பற்றி அச்சமின்றி இருக்கிறீர்களா? அஃபாமின் அஹ்லுல் குரா அஹ்லுல் குரா அயத்தியும் பௌசுனா லுஹன் வஹும் யல்அபூன். விளையாடிக் கொண்டிருக்கிற போது காலையில் 10 மணி 7 மணி மாலையில் நீங்கள் விளையாடிக் கொண்டிருப்பீர்கள். அந்த வேளையில் நம்முடைய தண்டனை திடீரென வரும். அதை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா? அஃபாமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சியை பற்றி அச்சமின்றி இருக்கிறீர்களா? ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன். நஷ்டமடையக்கூடிய சமுதாயம் தான் அல்லாஹ் இப்படியெல்லாம் பிடிப்பான் என்பதை பற்றி அச்சமில்லாமல் இருப்பார்கள். ஆக சகோதரர்களே, இப்போது பூமியில் நடக்கிற எல்லாமே நாங்கள் தேடுகிறது. எல்லா வகையிலேயும் அநியாயம் அரங்கேறுகிறது. அதற்றின் விளைவுதான் சொல்லப்போனால் யாரும் திருந்துவதற்கு தயாரில்லை. திருந்தணும் என்று நினைப்பார்கள், பயானை கேட்பார்கள். பழைய குருடி கதவத்துருடி என்று ஊர் வழக்கில் சொல்வார்கள். பழசிபடிதான் போய்கொண்டிருப்பார், பழசிபாதான் போய்கொண்டிருக்கார். திருந்துற ஐடியாவே இல்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பெறப்போவதில்லை. அவனுடைய கருணை கொஞ்சம் இருக்கிறதால் தான் நம்மளை விட்டுட்டு பார்க்க. எனவே சகோதரர்களே, நாம் கேட்கிற நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சிப்போம். இல்லையா? எப்படியெல்லாம் அழிவு வரும். கொரோனா வந்தது, அது அல்லாஹ்வுடைய படை. எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக வருவது அல்லாஹ்வுடைய படை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தாலும் இன்னைக்கு சொல்வார்கள், அந்த அவுலியா இந்த அவுலியா இருக்கத்தாலே எவ்வளவு பாதுகாப்புன்னு சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை உஹது யுத்தத்தில் மீறப்படுகிறது. நபிகளார் படையை வழி நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துஆக்கட்டா கபூல். ஒரு கட்டளையை சஹாபாக்கள் சிலர் தவற விட்டார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை உடைய வேண்டிய நிலை. 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக இந்த வரலாறு? அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி, அல்லாஹ் போற பிளான். நீங்கள் அநியாயம் செய்தால் ரசூலுல்லாஹ் இருக்கார் என்று கூட அல்லாஹ் பார்க்க மாட்டார். எனவே திருந்த முயற்சிப்போம், திருந்துவோம், வாழ்க்கையை சீர்படுத்துவோம்.